அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. என்று நாம் எஸ் என்னும் வார்த்தையை பயன்படுத்துவோம். அதுதான் சாக்ரிஃபைஸ். இன்று இது ஒரு அசுத்தமான வார்த்தையாக உள்ளது. எல்லோருமே தாங்கள் பெறுவதையே விரும்புகிறார்கள், கொடுப்பதே அல்ல. சுயசார்போடு இருப்பதன் அர்த்தம் என்னவென்றால் தான் மட்டுமே பெறுவது அல்லது முக்கியமாக தன்னை சார்ந்திருப்பது. பொதுநலம் என்பது தனக்காகவே அங்கீகரிக்கப்பட்டதாகவும் சுயநலத்துக்கு உள்ளதாகவும் தற்பெருமைக்கு உள்ளதாகவும் சுயத்தேவைக்கு உள்ளதாகவும் தன்னை சுற்றி உள்ளதாகவும் கருதப்படுகிறது. நான் சென்ற வியாழக்கிழமை சொல்லியதை மீண்டும் சொல்கிறேன். சுயநலம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. நமக்கு தேவையானதை செய்வோம். அதை செய்யாவிட்டால் நாம் நலமாக இருக்க முடியாது. நமது மகிழ்ச்சிக்கானதை செய்வது நல்லது. நாம் விரும்புவதை நாம் பெறுவது உள்ளபடியே சொன்னால் நல்லது. கடினமாக உழைப்போம், நம் மீது அக்கறை காட்டுவோம். சிரிப்பது நல்லது, ஓய்வெடுப்பது நல்லது, விளையாடுவது நல்லது. உங்கள் மீது அக்கறை காட்டுங்கள். உங்களில் முதலீடு செய்யுங்கள். ஆரோக்கியத்திற்காக முதலீடு செய்யுங்கள். ஆனால் எல்லாமே உங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. சுயநலம், சுயசார்பு, அதில் சமநிலை தேவை என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எனவே நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் வாழக்கூடாது. தேவனை திருப்திப்படுத்தவே வாழ வேண்டும். கலாத்தியர் அதிகாரம் 1 வசனம் 10 பார்ப்போம். இங்கே யாருக்காவது சுயநலத்தோடு இருப்பதில் பிரச்சனை உள்ளதா என்று கேட்கிறேன். இதை நான் கேட்டதால் இங்கே 2 டஜன் மக்களை தவிர மற்றவர் சலிப்படைந்திருப்பீர்கள். இப்பொழுது நான் மனிதனையா தேவனையா, யாருடைய அங்கீகரிப்பை நாடி போகிறேன்? மனிதனையா பிரியப்படுத்த முயலுகிறேன்? இது கேள்வி. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேவனிடம் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவையானதையோ அல்லது எனக்கு தேவையானதையோ தேவன் விரும்பாத போது நமது திட்டத்தை கைவிட்டு உடனடியாக நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அது நமக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், நம்மை புண்படுத்துவதாகவும் அல்லது தியாகம் செய்வதாகவும் இருக்கலாம். அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய தியாகம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். தேவன் நம்மிடம் எதையாவது கைவிடுமாறு சொல்லியிருக்கலாம். அது நமக்கு அதிக சுமையாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன பிறகு அதை கைவிடாமல் இருப்பவர்கள் உள்ளபடியே இங்கே யாராவது இருக்கிறீர்களா? அது என்ன என்று சிந்தியுங்கள். இன்று உங்களுக்கான கேள்வி இது. நன்றாக யோசித்து நல்ல முடிவை சொல்லுங்கள். தேவன் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்று சொல்கிறேன். அவர் தமது முடிவை எப்போது மாற்ற மாட்டார் என்பதை நீங்களும் உணர்வது நல்லது. அது எவ்வளவு தள்ளி போனாலும் சரி, அது அப்படியே தான் இருக்கும். சகலவித நற்செயல்களுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவியல் வளம் அடைந்து கர்த்தருக்கு விருப்பம் உண்டாக அவருக்கு தகுதியுள்ள வாழ்க்கை வாழவும், அதில் முழுமையாக ஆழமாக சுத்தமாக நேர்த்தியாக அடையாளத்தோடு நீங்கள் இருக்கவும். மீண்டும் சொல்கிறேன், அதில் முழுமையாக ஆழமாக சுத்தமாக நேர்த்தியாக அடையாளத்தோடு நீங்கள் இருக்கவும். யாராவது சிலருக்கு அது தேவைப்படலாம். அதை எப்படி பெறுவதென்று சொல்கிறேன். உங்களை பற்றி தொடர்ந்து நினையுங்கள். ஐ என்ற எழுத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் மீது பிறர் வைத்திருக்கும் அபிப்பிராயத்தை தொடர்ந்து ஆராயுங்கள். உங்களை பற்றி பிறர் சொல்வதை கேளுங்கள். ஒருவேளை அது நீங்கள் விரும்பும்படியாக இல்லாவிட்டால் கோபப்படாதீர்கள். எல்லோருடைய பாராட்டுக்கும் உரியவராக இருங்கள். சந்தேகத்தோடும் பொறாமையோடும் இருக்காதீர்கள். உங்களை குறை கூறுபவரை மன்னியுங்கள். எப்போதும் பிறரை நம்புங்கள். அதை விடுத்து எப்போதும் உங்களை பிறர் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்களது கருத்திலிருந்து சிறிதும் நீங்கள் மாறுபடாதீர்கள். நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைக்காக அவர்கள் நன்றியோடு இல்லாவிட்டால் அதை அப்பொழுதே மறந்து விடுங்கள். பிறருக்கு செய்த நன்மைகளை பற்றியே எப்போதும் நினைக்காதீர்கள். பிறர் உங்களுக்கு நன்மை செய்ய தவறியிருந்தால் அதை பற்றியே நினைக்காதீர்கள். உங்கள் கடமையை செய்யுங்கள். எல்லா நேரமும் பொழுதுபோக்கிற்காக நீங்கள் செலவிடாதீர்கள். உங்களால் முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்யுங்கள். இந்த
நற்செய்தியை நான் தயார் செய்த போது நான் மேற்கொண்ட பல விஷயங்களை பற்றி யோசித்தேன். அதைத்தான் உங்களோடு பகிர்ந்தேன். 38 ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊழியத்தை நான் தொடங்கிய போது எனக்கு இருந்த மொத்த குற்ற உணர்வுகளையும் நான் முழுவதும் கைவிட்டேன். எனவே இது ஒரு முக்கியமான விஷயம் என்று இப்போது உங்களிடம் சொல்கிறேன். இயேசு நமக்காக மரித்ததால் இனிமேலும் நாம் நமக்காக வாழக்கூடாது. அவருக்காக, அவரில் வாழ வேண்டும். அவருக்காக நாம் அவருக்குள் வாழ வேண்டும். எபேசியர் 5:15. நம் பாவங்களை மன்னிக்க அவர் மரித்தார். அவர் மரித்ததால் நாம் பரலோகம் செல்வோம். அவர் மரித்ததால் நாம் தேவனோடு நெருங்கிய தொடர்பில் உள்ளோம். எனவே அவர் நமக்காக மரித்ததால் நாம் இனிமேலும் நமக்காக வாழக்கூடாது. தேவன் அளித்துள்ள மகத்தான விடுதலைக்கு நானே ஒரு உதாரணம். நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் நம்மை பற்றிய சிந்திக்காமல் இருப்பது மிக அருமையான ஒரு விஷயமாகும் என்பதே உண்மை. சுயசார்புள்ள மக்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்பவர்கள். அவர்கள் தங்களுக்காக தாங்கள் செய்ததை பற்றியே நினைப்பார்கள். பிறர் தங்களுக்காக செய்ததை பற்றியும் நினைப்பார்கள். அதில் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் அதன் விளைவு நேர்மாறாக இருக்கும். லூக்கா 9:23 முதல் 25 வரை அவர் சொன்னார், ஒருவன் என் பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். தன்னை நிராகரித்து தன்னை மறந்து தனது சுயநலங்களை நினைக்காமல் அவற்றை கைவிட்டிருக்க வேண்டும். இங்கே அவர் சொல்லியதை எளிமைப்படுத்தி சொல்கிறேன். என்னை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் உங்களை பற்றிய சிந்தனையை அகற்ற வேண்டும். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்து நம்மை எடுக்க சொல்லும் சிலுவை அழிவிற்குரியதல்ல. நாம் மேற்கொள்ளும் பல்வேறு வகையான துன்பங்களை போன்றதும் அல்ல. சில நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளோடு இருக்கும்போது சொல்வார்கள், இது நான் சுமக்க வேண்டிய சிலுவை என்று. அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை சுமக்குமாறு இயேசு சொல்லவில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். அதில் அவர் நமக்கு வெற்றியை தருவார். அது நிச்சயம். அவர் நம்மை சுமக்க சொல்லும் சிலுவை சுயநலமில்லாமல் வாழ்வதன் ஒரு தீர்மானமாகும். இந்த உலகில் இயேசு உள்ளதை அது அறிவிப்பதாகும். இயேசு அன்பானவர். தேவன் அன்பானவர். எதுவும் நாம் செய்யும் காரியமல்ல, எல்லாம் அவர் செய்வதாகும். அவர் நம்மீது அன்பை பொழிகிறார். நாம் அதை பெறுகிறோம், சுகப்படுகிறோம். பிறகு அந்த அன்பு நம்மிலிருந்து பிறருக்கு வெளிப்படுகிறது. தேவன் மக்கள் மூலம் கிரியை செய்கிறார். அதை செய்யுமாறு தொடர்ந்து நாம் தேவனிடம் கேட்கிறோம். அவர் அதை செய்கிறார். தேவன் நமது பிரச்சனையை தீர்க்கிறார், அனைத்தையும் தீர்க்கின்றார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவனே, நான் புண்பட்டிருப்பதற்காக ஜெபிக்கிறேன். என்னை நீர் பயன்படுத்த விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும். பிறருக்கு உதவுமாறு தேவனிடத்தில் நீங்கள் ஜெபித்தால் அது மிக அருமையானதாக இருக்கும். இன்று அதை நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் மக்களுக்கு உதவுவதற்கு தேவனிடம் ஜெபித்தால் மட்டும் போதும். அதற்கு எந்த செலவும் இல்லை. அதை நான் செய்கின்ற போது மத உணர்வு பெறுகிறேன். என் தொழிலில் நான் ஈடுபட்ட போது சொன்னேன், தேவனே, இதை நான் செய்யலாமா? நீர் செய்ய சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அதற்கான கிருபையை எனக்கு தாரும். சில நேரங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது நம்மால் தீர்க்க முடியாதபடி பெரிதாக இருந்தால் அதை தேவன் தீர்ப்பார் என்று நினைக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் மிகுந்த சலிப்போடும் துக்கத்தோடும் உள்ள கிறிஸ்தவர்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்களால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்யலாம். நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது நாம் சுறுசுறுப்போடு இருந்து அதை சந்திக்க முற்படுகிறோம். நாம் விருப்பப்பட்டால் நமக்கு உதவும்படியாக பிறரை நம் முன்னே நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவி நமக்கு வாய்ப்புகளை வழங்கும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 3 வாரங்களுக்கு முன்னால் இது நடந்தது. தேவும் நானும் ஓய்வெடுப்பதற்காக மிசோரியில் உள்ள பிரான்சனுக்கு சென்றோம். அங்கு நடந்த சில நிகழ்ச்சிகளை பார்த்தோம். நாங்கள் சென்று பார்த்த ஒரு நிகழ்ச்சி மிகவும் சலிப்பாக இருந்தது. அது நன்றாகவே இல்லை. எனவே எப்போது இடைவேளை வரும் என்று காத்திருந்தோம். கதவை திறந்தால் வெளியே தப்பி ஓடலாம் என்று தேவிடம் நான் சொன்னேன், இது மிகவும் மோசமானது. இடைவேளையில் நாம் வெளியேறி விடுவோம். அவர் சொன்னார், நானும் அதையே தான் யோசிக்கிறேன். மேலும் அவர் சொன்னார், தேவன் நம்மை வெளியேற சொல்வதாக நான் உணரவில்லை. அதை ஏற்கனவே நான் அறிந்தேன். இருந்தாலும் தேவன் சொல்வதில்
நான் முழு கவனம் செலுத்தவில்லை. ஏனென்றால் சில நேரங்களில் உள்ளபடியே நாம் தேவனிடமிருந்து வெகு விரைவாக சில விஷயங்களை கேட்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் முற்படுவோம். அப்போது அவர் மனதில் பட்டதை சொன்னார். நாம் ஏன் வெளியேற வேண்டும்? அவர் மேலும் சொன்னார், இப்போதுதான் அதை பற்றி சிந்தித்தேன். அது நீயாக இருக்கும்போது நீ என்ன நினைப்பாய் என்று என்னிடம் கேட்டார். நீ போதிக்கும்போது திடீரென்று சில மக்கள் எழுந்து வெளியேறினால் அதை நீ எப்படி உணர்வாய்? மேலும் சொன்னார், அது அவர்களை மிகவும் துக்கப்படுத்தும் என்றார். எனவே இது முடியும் வரை இங்கே நாம் இருப்போம். எனவே அவர் அப்படி சொன்னதுதான் சரி. வேதத்தில் ஒரு சிறிய செய்தி உள்ளது. அது சொல்கிறது, நீ பிறருக்கு செய்வதுதான் உனக்கும் திரும்ப நிகழும். சில வாரங்களுக்கு முன்பாக அதன்படி நான் இருக்க முடிவு செய்தேன். சில மணி நேரம் அது பற்றி யோசித்தேன். அடுத்த நாள் நான் புறப்பட வேண்டியிருந்தது. அடுத்த நாள் நான் அவசியம் புறப்பட வேண்டும். அப்போது தேவன் அந்த வசனத்தை நினைவுபடுத்தினார். நாங்கள் புறப்பட தயங்கினோம். காரணம், எங்கள் கூட்ட முடியவில்லை. அதை பற்றி நம்மில் அநேகம் பேர் இன்னும் யோசிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதை நாம் சரியாக செய்தால் நம் வாழ்வில் மாற்றம் வரும். அதை கடைபிடிக்கும் மக்களின் திருமண வாழ்வில் பிரச்சனையே இருக்காது. மத்தேயு அதிகாரம் 7 வசனத்தில் நாம் தொடங்குவோம். கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ அவனே பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனோ அவனே கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆகவே நமது தேவைகளை அறிவிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் பெருமிதத்தோடு இருக்கவே அவர் விரும்புகிறார். உங்களில் எந்த மனிதனாவது தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக உறுதி அல்லவா? எனவே இந்த அழைப்பு தெளிவானது. கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள். தேடுங்கள், தொடர்ந்து தேடுங்கள். தட்டுங்கள், தொடர்ந்து தட்டுங்கள். தேவன் நல்லவர், நமக்கு உதவ விரும்புகிறார். நீங்கள் அவரிடம் எதையாவது கேட்டால் தவறான எதையும் தரமாட்டார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். பொல்லாதவர்களாகிய யாருடைய பிள்ளைகளையும் தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் சொன்னது தவறாது எனக்கு தெரியாது. இப்போது என்ன சொன்னேன்? நீங்களே சிரிக்கிறீங்க. நான் வேடிக்கை எதையுமே சொல்லலை. எப்படி இருந்தாலும், பொல்லாதவர்களாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை வழங்குவார். தேவன் அதை கூடுதலாகவும் வழங்குவார். இந்த பகுதியை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன். வசனம் 12. இப்போதிருந்து நீங்கள் எதை செய்வதற்கு தேவன் விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமாயிருங்கள். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். ஆதலால் மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்யும்படி விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய விதிகளும் தீர்க்க தரிசனங்களுமா. இதை நான் சரியாக புரிந்து கொண்டதாக நினைக்கிறேன். பிறர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நீங்களும் அதை செய்யுங்கள். அப்போதுதான் பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கும். நாம் பிறரை தவறாக நடத்துவதற்கு விரும்பலாம். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பிறகு நமக்கு தேவைகள் ஏற்படும் போது அவைகளை நிறைவு செய்யுமாறு தேவனிடம் கேட்கலாம். வேதம் நமக்கு வெளிப்படையாக போதிக்கிறது. நாம் கோபமாக இருந்தால், நம்மை புண்படுத்திய மக்களை மன்னிக்காமல் இருந்தால் தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார், நம் ஜெபங்களுக்கும் விடையளிக்க மாட்டார். உள்ளபடியே கோபமான கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் உள்ளார்கள் என்பது நமக்கு தெரியாது. அது ஒரு தொற்று நோய் போன்றது. எனது எந்த ஒரு கூட்டத்திலும் மன்னிக்காமல் இருப்பதை பற்றியோ கோபம், வெறுப்புணர்ச்சி ஆகியவை பற்றியோ போதித்துவிட்டு அந்த கூட்டத்தின் முடிவில் உங்களில் எவ்வளவு பேருக்கு அதில் ஜெபம் தேவை என்று கேட்க மாட்டேன். நான் மிகைப்படுத்தவில்லை. எனது எந்த ஒரு கூட்டத்திலும் அதில் பங்கேற்கும் 70% மக்கள் அதை விரும்பினாலும் அதை நான் செய்யவே மாட்டேன். நான் நேர்மையாக சொல்கிறேன், அதில் நான் கவனமாக உள்ளேன். ஏனென்றால் நாம் வாழும் இந்த நேரத்தில் அது மிகவும் அவசியமாகும். அதை நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆமென். எனவே முழுமையான அளவுக்கு தேவனின் வல்லமை நமக்கு தேவை. அதோடு நாம் சுயநலமாகவும் சுயசார்பாகவும் எல்லா நேரமும் நம்மை பற்றியே நினைத்தபடியாகவும் வாழக்கூடாது. அதுதான் உண்மை. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள். தேவைப்பட்டால் அதற்காக நான் ஜெபிக்கின்றேன். அதை நான் சரியாக பின்பற்றினேன்.
உங்களுக்கு இந்த நற்செய்தி இன்று தேவைப்படாவிட்டால் எனக்காக அதை போதிப்பேன். ஏனென்றால் எனக்கு எப்போதும் அதில் ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது. ஆமென். வேறு எதுவும் நமக்கு உதவாது. அது மட்டுமே நம்மை சரியாக வழிநடத்தும். கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள். தேடுங்கள், தொடர்ந்து தேடுங்கள். தட்டுங்கள், தொடர்ந்து தட்டுங்கள். தேவன் நல்லவர். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிறர் உங்களுக்கு ஏதாவது செய்வதாக இருந்தால் அவர்கள் அதை செய்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கு அதை நீங்கள் செய்யுங்கள். எதிலும் பிறர் நம்மை சரியாக நடத்துவதற்காக நாம் காத்திருக்க கூடாது. தேர்ச்சியுள்ள ஒருவன் எதிலும் முன்னே செல்வான். ஆமென். உங்களுக்கு நல்ல பலன் கிடைத்த பிறகு அதற்கு காரணமானவர்களை சரியாக நடத்தியிருப்பீர்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பலனும் கிடைக்காத போதும் தேவன் உங்களுக்கு பரிசளிப்பார். நான் சொல்வது கேட்கிறதா? அதை மீண்டும் சொல்கிறேன். ஒருவரிடமிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்க நீண்ட காலம் ஆகியிருக்கலாம். அதன் பிறகு அவர்களை நீங்கள் சரியாக நடத்தியிருக்கலாம். ஆனால் நீங்கள் விரும்பியதை அவர்கள் வழங்காவிட்டாலும் உங்கள் முயற்சி வீண் போனதாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் தேவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். நாம் விதைத்ததை அறுவடை செய்வோம் என்பது தேவனின் சத்தியமாகும். எனவே அவர் மீண்டும் வரும்போது அவரது பரிசும் அவர் தரும் சம்பளமும் அவரிடம் இருக்கும். வசனம் 13. இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே நுழையுங்கள். அழிவுக்கு போகிற வாசல் விரிவானதும் வழி அகலமானதுமாய் இருக்கிறது. அதன் வழியே நுழைபவர்கள் அநேகர். மெய்வாழ்வை நோக்கி செல்லும் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நேர்மையாக சொல்கிறேன், அந்த நிகழ்ச்சியில் அமர்ந்திருப்பது எனக்கு சற்று கடினமாக இருந்தது. அப்படி செய்வதுதான் சரி என்று எனக்கு தெரிந்த போதும், தேவனுக்கு கீழ்ப்படி நினைத்து அதற்கான தீர்மானத்தை நான் எடுத்த போதும், அந்த நிகழ்ச்சி முடியும் வரை காத்திருக்க என்னால் முடியவில்லை. நாம் தேவனை கீழ்ப்படிய விரும்பினால் அதற்காக நமது மாம்சம் கைத்தட்டாது. அதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி உடனே வராது. நான் நேர்மையாக சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் கிறிஸ்துவுக்கு துன்பம் நேர்ந்தது. ஆனால் அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு திருச்சபையிலும் அதிகமாக வெளிவராது. ஒன்று மட்டும் அதில் உறுதி, அந்த துன்பத்திற்கான விலையை இயேசு கொடுத்தார். எனவே அதில் நாம் நீடிக்க வேண்டியது இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துப்பட்ட துன்பத்தை நாம் படுவதற்கு நமது மாம்சம் இடம் கொடுக்காவிட்டால் எப்போதும் நாம் ஆவியில் சஞ்சரிக்க மாட்டோம், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று. எனவே நாம் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்வதுதான் பிறருக்கும் தேவனின் ராஜ்யத்துக்கும் நாம் செய்யும் நல்ல காரியமாகும். அங்கே தேவ் அந்த நிகழ்ச்சியில் மேலும் இருக்க விரும்பாதிருந்தால் நானும் அவரோடு அங்கிருந்து வெளியேறி இருப்பேன். சில சமயம் அவரை விட நான் மேலாக யோசிப்பேன், சில சமயம் என்னை விட அவர் மேலாக யோசிப்பார். எனவே எங்கள் குழு சிறந்தது. ஆனால் சில நேரங்களில் உள்ளபடியே தகுதியானவற்றை சிலருக்கு வழங்க நான் தயாராகியிருப்பேன். உடனே தேவ் சொல்வார், அது சரிதான், அவங்களுக்கு நம்ம கருணை காட்டணும். சில நேரங்களில் அவர் இப்படியும் சொல்வார், அதாவது இவன் பாதையை விட்டு விலகணும், இவனால டிரைவ் செய்ய முடியாது. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் அதை சரியாக கவனித்திருக்க மாட்டார். எனவே நாம் பாதையை விட்டு விலகுவதை சுட்டிக்காட்டுவதற்கு நம்மோடு சிலர் எப்போதும் இருப்பது மிகவும் அவசியமாகும். ஆமேன். அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட சம்பவம் தான் எங்களுக்கு நிகழும். அதுதான் உண்மை. அவர் இப்படி சொல்வார், நான் முன்னால் சென்றிருப்பேன், பிறகு இடதுபுறம் திரும்பி இருப்பேன், ஆனால் என்னால் முடியவில்லை. அவர் இடதுபுறமாக திரும்பி இருந்தால் அதை அவர் செய்வது சரியல்ல என்று நான் நிச்சயமாக நினைத்திருப்பேன். அநேக மக்கள் நாள்தோறும் வாரந்தோறும் தங்கள் உணர்வை மீறி நடப்பதை நாம் அறிவோம். பிறகு நாம் செய்ய நினைத்ததை செய்வோம். முடிவில் அது நமக்கு மிகுந்த வியப்பாக இருக்கும். திருச்சபை சேவையில் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருச்சபை சேவை நடைபெறும்போது அதில் கலந்து கொள்ள தாமதமாக வருவது சரியல்ல. அதன் மூலம் அங்கே ஏற்கனவே தேவனை ஆராதிக்க காத்திருக்கும் மக்களுக்கு இடையூறு செய்வது முறையல்ல. இது உங்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும்? இதை நம்புவது எனக்கு சற்று கடினமாய் உள்ளது. ஒவ்வொரு பலிபிட அழைப்பின் போதும் மக்கள் தங்களின் ரட்சிப்பை பற்றி பேசுகிறார்கள். அப்படி செய்வது முறையா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் வசதியாக எழுந்து நின்று இப்படி சொல்வார்கள், மற்றவரை தள்ளியபடி என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும்.
அது ஏன் தெரியுமா? அவை சிறிய விஷயங்கள். உண்மையிலேயே அவை சிறிய விஷயங்களா? சிறிய நரிகள் சிலவற்றை கெடுக்கும். இம்மாதிரியான சிறிய விஷயங்களில் நாம் கீழ்ப்படுதலோடு இருந்தால் பெரிய விஷயங்களில் நாம் கீழ்ப்படுதலோடு இருப்பதில் சிரமங்கள் அதிகம் இருக்காது. இம்மாதிரியான அநேக விஷயங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையிலானவை. அதை பற்றி பிறரிடம் நாம் பேச வேண்டிய தேவையும் இருக்காது. அதிலிருந்து தேவன் எதை செய்ய சொல்கிறார், செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார் என்பதை அறியலாம். அவரை நீங்கள் நேசிப்பதாலும் திருப்திப்படுத்த விரும்புவதாலும் அதை நாம் செய்யலாம். ஒருவேளை அது வசதிப்படாவிட்டால் அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் உள்மனதில் ஒரு மகத்தான உணர்வு இருக்கும். எனவே நடந்தது சரியா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த நாள் விரைவாகவும் நிகழலாம். அதை பற்றி நான் அதிகம் யோசிக்க மாட்டேன். அதில் என்ன தவறு என்று கேட்பேன். அநேக நேரங்களில் நாம் நினைப்பது இதுதான், இதில் என்ன தவறு உள்ளது? பல நேரங்களில் இப்படித்தான் நினைத்து கொண்டிருப்போம். என்ன தவறு உள்ளது? நான் ஒரு வேடிக்கையான உணர்வோடு இருக்கேன், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அதில் மிகவும் மோசமான ஒரு விஷயம் என்னவென்றால், அதற்கான பழியை யாராவது ஒருவர் மீது போடுவோம். இது நீங்கள் அல்ல, அது நீங்கள் அல்ல, எதுவும் நீங்கள் அல்ல. அதை விட்டுவிட்டு நேர்மையாக நாம் தேவனிடம் கேட்பது நன்றாக இருக்கும். இங்கே என்ன நடக்கிறது என்று. சிலரை நான் விரும்பியபடி சரியாக நடத்தாமல் இருந்தால், அதை என் உள்மனம் உணர்ந்தால், என்னுடைய மகிழ்ச்சியை நானே அழித்து விட்டேன் என்ற எண்ணம் என்னை தொடர்ந்து உறுத்தும். நான் பேசுவது சரி என்று நினைக்கிறீர்களா, அல்லது இது மிகவும் அதிகம் என்று நினைக்கின்றீர்களா? நன்றாக யோசித்து கையை உயர்த்துங்கள். இன்று காலையில் இதற்கான திட்டம் என்னிடம் இல்லை. ஆனால் விதைப்பதையும் அறுவடை செய்வதையும் பற்றி சில நிமிடம் பேசப் போகிறேன். வேதம் சொல்கிறது, இந்த உலகம் உள்ளவரை விதைக்கும் நேரமும் அறுவடை நேரமும் உண்டு. அதை நாம் 4 வேத வசனங்களில் பார்ப்போம். விதைப்பது மற்றும் அறுவடை செய்வதை பற்றி சில வேத வசனங்கள் உள்ளன. அதை பற்றி இப்போது நான் பேசப் போகிறேன். அது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அதாவது அறுப்பதும் விதைப்பதும் நமக்கு அதிக வல்லமையை தருகின்றன. நான் நேர்மையாக சொல்கிறேன், பிறர் வாழ்வில் விதைப்பதன் மூலம் நான் வளர்ந்தால் அது என்னுடைய விதியை கட்டுப்படுத்தும் ஆற்றலை எனக்கு தரும். வேறு வார்த்தையில், மற்றவர்கள் என்னோடு நட்பாக இருக்க நான் விரும்பினால் அந்த நட்புறவை முதலில் நான் தொடங்குவேன். வேதம் சொல்கிறது, தேவன் நம்மை மன்னிக்க நாம் விரும்பினால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்மை தவறாக நடத்துபவரை மன்னிக்க வேண்டும். நான் தவறு செய்யும் போது கருணையை விரும்பினால் நான் செய்ய வேண்டிய காரியம் முதலில் நான் கருணையுள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும். பிறகு அந்த கருணையை மற்றவரிடம் காட்ட வேண்டும். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் கட்டுப்பாடையும் வல்லமையும் விரும்புகிறேன். எனவே அதை விதைப்பது எனக்கு பரவசமாக இருக்கும். ஏனென்றால் பிறர் என்னை அதிகம் நேசிக்க நான் விரும்பினால் நான் அவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும். ஹலோ, உள்ளபடியே இந்த விஷயம் அற்புதமானது. அந்த உரிமையை தேவன் நமக்கு வழங்கி உள்ளார். மத்தேயு அதிகாரம் 7 முதல் 2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற அதே தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அதே அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அது மிகவும் வெளிப்படையானது, அப்படித்தானே? உங்களில் எவ்வளவு பேர் உங்கள் தவறுகளை மற்றவர்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? உங்களில் எவ்வளவு பேர் உங்கள் தவறுகளை மற்றவர்கள் மறைக்க வேண்டும், அதை பற்றி அவர்கள் எதுவும் பேசக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? யோசியுங்கள், அதற்கு சிறந்த வழி அதை பற்றி நாம் எதுவும் பேசக்கூடாது. எனக்குள் இருப்பதை எல்லாம் இப்போது நான் வெளியேற்றிவிட்டேன். இன்று புறப்படுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் அங்கம் வகிக்க வேண்டும் என்று உண்மையிலேயே நான் விரும்புகிறேன். அதன் மூலம் உங்களுக்கு நான் உதவ முடியும். நீங்களும் தேவன் விரும்பும் ஒரு மனிதராக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாக இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.